4 மே 2026 பாஸ்கா கால 5ஆம் வார திங்கள் நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 21 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத் யூதாஸ் அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளோர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையது அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையது. உங்களோடு இருக்கும் பொழுது இவற்றை எல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, புதியதாக தொடங்கியிருக்கின்ற இந்த அற்புதமான திங்கள் கிழமையில் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இறைவனிடத்தில் உங்களுக்காக என்னுடைய திருப்பலியில் செபிக்கிறேன். இறைவன் அனைத்து தேவைகளையும் ஆசீர்வதித்து நமக்கு வரங்களை பல பொழிவராக. இன்றைய நிலையில் நம்முடைய மே மாதத்தில் 4ஆம் நான்கில் வணக்க மாதாவினுடைய பரிசுத்தமான இந்த திருநாளில் மரி அன்னையின் தூய்மை குணத்தை நாம் நினைவில் கொள்வோம். மரியானுடைய இதயமானது தூய்மையானது. மரியன்னை ஆண்டவரை முழுமையாக ஏற்றதால் தூய ஆவினால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய இதயமும் உடலும் ஆன்மாவும் தூய்மையாக்கப்படுகிறது. இதனால் அவருடைய வாழ்க்கை புனிதமாய் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை இறைவனுக்காகவே அவர் திறந்து அந்த தூய்மையை நாடுவதற்காக தன்னையே தயார் செய்து பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை மரியன்னை மேற்கொண்டார். அந்த தூய்மையுடைய இதயத்தை நாம் இறைவனிடத்தில் இன்று சமர்ப்பித்து நமக்காக அந்த ஒரு தூய இதயத்தை கொண்டு நாம் வாழ்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய நானே வழி உண்மை வாழ்வு என்று நாம் கேட்ட நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாகவும் அன்று அந்த வழியில் நடப்பதற்கான ஒரு ஆற்றலை இறைவன் நமக்கு காட்டுகின்றார். அன்பு என்பது ஒரு செயல். இன்றைய உலகில் அன்பு பெரும்பாலும் ஒரு உணர்வாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இயேசுவுக்கு அன்பு என்பது கீழ்ப்படிதல். ஒரு குழந்தை தன் பெற்றோரை நேசிக்கிறது என்றால் அது அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிவதில் தான் தெரிகிறது. அதுபோலதான் நாம் இறைவனை நேசிக்கிறோம் என்பதை நம்முடைய உண்ணா நோன்பு இருப்பதிலோ அல்லது நீண்ட ஜெபங்களை சொல்வதிலோ மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய கட்டளைகளான மற்றவர்களை அன்பு செய்வதிலும் மன்னிப்பதிலும் தாழ்மையுடன் இருப்பதிலும் தான், இதை நம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிப்பதில் வழியில்தான் நம்மால் அந்த ஒரு செயலை பரிசுத்தமாக மாற்ற முடியும். ஆக நமக்குள் இருக்கின்ற இறைவனை நாம் தேட வேண்டும். நாம் அவரிடம் வந்து அவரோடு உரையாட வேண்டும், உறவாட வேண்டும். அன்றாட சராசரங்களையும் படைத்த இறைவன் ஒரு சாதாரணமான மனிதனுடைய உள்ளத்தில் தங்குவதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் கேட்டிருக்கின்றோம். இதற்கு ஒரே ஒரு தகுதிதான், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது. இவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடப்பது வழியாக நம்முடைய உள்ளமானது இறைவனுடைய ஆலயமாக மாறுகிறது. வாழ்க்கையில் பயங்கள் விலகுகின்றது. ஆண்டவருடைய பிரசன்னம்
அவருடைய அமைதி, அவருடைய பேரன்பு, இரக்கமானது நம்மில் குடிக்கொள்கிறது. இதற்கு தூய ஆவியானவர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக, ஒரு ஆசிரியராக நம்மில் இருக்கின்றார். இயேசுனுடைய போதனைகளை நாம் கேட்டுவிட்டு மறந்துவிடலாம். ஆனால் அதன்படி வாழ வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசு நமக்கு அளிக்கின்ற துணையாளரின் வழியாக, தூய ஆவியாரின் வழியாகத்தான் அது நம்மால் சாத்தியமாகிறது. ஆக நாம் சோர்ந்து போகின்ற நேரங்கள், குழப்பத்தில் இருக்கின்ற ஒரு தருணத்தில் சரியான பாதையை தேர்வு செய்ய தூய ஆவியானவர், நம்முடைய துணையாளர், நமக்கு உதவி புரிகின்றார். அவர் வெறும் தகவலை மட்டும் தருபவர் அல்ல, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை நம்முடைய இதயங்களில் உயிர்ப்பிக்க செய்பவர். ஆக இந்த தூய ஆவியானவர் வெறும் இறைவன் அனுப்பிய துணையாளரை தாண்டி இறைவனோடு நம்மை இணைப்பதற்காக பல விதத்தில் நமக்கு வரங்களையும் கனிகளையும் பொழிபவர். அவருடைய வரங்களையும் கனிகளையும் பொழிவதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தால் நாம் ஆட்கொள்ளப்படுவோம். அப்பொழுது இறைவன் மட்டுமே நம்முடைய கதி என்றாக, அவரே மட்டுமே நம்முடைய வழியாக, அவர் மட்டுமே நம்முடைய உண்மையாக, அவர் மட்டுமே வாழ்வாக நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது இந்த ஒரு புதிய நாளை நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் இறைவனுக்கு உகந்தவனாக மாறுவதை நாம் பார்க்கின்ற நம்முடைய இதயங்களானது திறக்கப்படுகிறது. அந்த இதயத்தில் ஆண்டுடைய ஆழமான அன்பு பதிக்கப்படுகிறது. இறைவன் நம்முடைய உள்ளத்தில் குடிக்கொள்கின்ற ஆலயமாக மாறுகிறது. எவ்வாறு மரியன்னை தூய்மையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு உதாரணமாக காட்டினாரோ, அந்த தூய்மையான இதயத்தை நாம் கொண்டு வாழ்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோர் கடவுளை காண்பார் என்று குறிப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாகிறது என்பதை உணர்ந்து இந்த நாள் முழுவதும் எவ்வாறு எத்தகைய நிலையில் நம்மால் ஓரளவுக்காவது தூய்மையானதை செய்ய முடிகிறதா, தூய்மையானதை சிந்திக்க முடிகிறதா என்று நினைத்து நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும், நம்முடைய வாழ்க்கையையும் பயணங்களையும் பணிகளையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து செபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மரியனின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாளில் அனைவரையும் அரவணைத்து காத்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு எங்களோடு பயணித்து எங்களுக்கு அருமையான அமைதியான ஒரு உறக்கத்தை அளித்து இந்த புதிய நாளை பரிசாக கொடையாக அளித்தீரே, அதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகின்றோம். நீரே வழியாக, நீரே உண்மையாக, நீரே வாழ்வையாக என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்று எங்கள் வாழ்க்கையில் உம்மை பின்பற்றி வாழ்ந்திட, உம்மை பற்றி கொண்டு வாழ்ந்திட அன்பை எங்களுக்கு ஒரு அழகிய செயலாக காட்டினீரே. உம்மை கீழ்ப்படிவதை தாண்டி இந்த கீழ்ப்படிதல் ஆகும்போது கட்டளைகளை நாங்கள் ஏற்று கடைபிடித்து பிறரை நாங்கள் அன்பு செய்திட, என்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரத்திலும் அன்பை வெளிப்படுத்திட, நாங்கள் புரிகின்ற ஒவ்வொரு பணிகளில் அன்போடு செய்திட, பொறுப்புகளை அன்போடு நடந்திட, கீழ்ப்படிந்து வார்த்தைகளை நாங்கள் கேட்டிட எங்களுக்கு கிருபையை நிறைவாக தாரும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில், எங்களுடைய இல்லத்தை குடிக்கொள்கின்ற அனைத்து விதமான ஒரு தகுதிகளை நாங்கள் மேற்கொள்ள, எங்கள் உள்ளங்களை இன்று தூய்மையாக வைத்துக்கொள்ள எங்களுடன் பயணித்து எங்களை ஆசீர்வதித்து காத்திரலாம். உமது அருமையான துணையாளரை எங்களுக்கு அளித்தும் அவர் வழியாக உம்மை நாங்கள் கண்டறிந்திட, அவர் வழியாக உமது கட்டளைகளை தெரிந்து கொண்டிட எங்களுக்கு உதவியாக வரும். ஆண்டவரே, எங்களுடைய அனைத்து தேவைகளிலும், அனைத்து உள்ளங்களிலும் பயங்களை நீக்கி உமது தெய்வீக அமைதி குடிக்கொள்வதற்கான எல்லா அருளையும் வரங்களையும் தூயாவின் துணையோடு எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த தூயானவரை எங்களுடைய அருகில் வைத்துக்கொள்ள, எங்களுடன் வைத்துக்கொள்ள, எங்கள் பயணத்தில் ஏற்றுக்கொள்ளவும், நாங்கள் அவர்படி அவர் சொல்வதை கேட்டு நடக்கவும், அவரால் நாங்கள் ஆட்கொள்ளப்படவும் எங்களுக்கு உதவியாக வாரும். அன்பு ஆண்டவரே, புதியதாக தொடங்கின்ற புதிய நாளில் இன்று எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தருணத்தில் இருக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஒரு நல்ல ஆடுகளை, மந்தைகளை மீட்கின்ற ஒரு நல்ல ஆயராக இருக்கின்ற ஒரு நல்ல தலைவரை அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் இரக்கத்துடனும் பொறுப்புகளை சரிவர செய்கின்ற
கடமைகளை திறமையாக நிறைவேற்றி செய்கின்ற ஒரு நல்ல குடிமகனாக நல்ல ஒரு மாநில தலைவரை எங்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரை. உண்மையே நாங்கள் நம்பிக்கை இருக்கின்றோம். உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு வாழ்ந்திட தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அந்த தலைவரை உமது தெய்வீக கருணையால் ஒளியினால் நிரப்பி ஆசிரியத்து உமது ஆவினால் நிரப்பி ஆட்கொண்டு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கின்ற ஒரு தலைவர் நாங்கள் கண்டெடுத்திட எங்களுக்கு உதவியாக வருவீங்களே. மாநிலத்தையும் பாதத்தில் வைக்கிற மாநிலத்தில் ஒவ்வொரு தலைவர்களையும் பாதத்தில் வைக்கின்றோம். அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்திட, மக்களுடைய பாதுகாப்பிற்கு உழைத்திட, மக்களுடைய அனைத்து அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நல்ல அரசாங்கத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை. உண்மையை நம்பி பெயரால் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை நீர் கனிவாக அளிப்பீரே. அந்த ஒரு நம்பிக்கைக்காக, இந்த நம்பிக்கையோடு எங்களுடைய மாநிலத்தினுடைய பாதத்தில் வைக்கின்றோம். மாநிலத்தில் ஒவ்வொரு குடிமகனுடைய சுதந்திரத்தையும் கடமைகளையும் பாதுகாப்பையும் உடைய பாதத்தில் வைக்கின்றோம். நல்ல தலைவரை அளித்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாகும். எங்களுக்கு ஒரு நல்ல வழியையும் உண்மையும் வாழ்வையும் அருள்தருளுமையாக எல்லா விதமான கிருபையும் வரங்களினால் நீங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தலும் இன்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து எம்மை உமது பாசத்தினுடைய அன்பினால் அரவணைத்து உமது என்னை என்னுடைய அருமையான பரிந்துரையோடு இந்த நாளை வழிநடத்தி சென்றிட எங்களுக்கு உதவியாக வாரும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திரு வயிற்றின் கனியாக இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனுடைய தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.